காலத்தினாதருடைய திருவருளினாலே திருவிளையாடல் புராணம் என்பது பற்றி சொல்லியும் கேட்டும் வருகிறோம். நாம் இன்று சொல்லவும் கேட்கவுமாக இருக்கின்ற பகுதி சிவபெருமான் நந்தி முத்திரை பதித்த படலம். சிவபெருமான் நந்தி முத்திரை பதித்த படலம் திருவிளையாடல். பொதுவாக அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியர்களாக இருந்த மன்னர்களும் சரி, பல்லவ மன்னர்களும் சரி, முழுவதும் காடுகளாக கடந்த பகுதி. மக்கள் குடியேற்றத்துக்குரிய வழி இல்லாமல் எல்லாமே கொடிய விலங்குகள் குடியிருக்கிற பகுதி, அல்லது ஏராளமான முட்புதர்கள் இருந்து மனித வாழ்க்கைக்கு ஏற்றதாக இல்லாத ஆட்சிக்கு வந்த மன்னர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காடுகளை எல்லாம் அழித்து நாடாக்கினார்கள். அதனால பாண்டியன், சோழன், சேரனுக்கலாம் காடு கடுத்து நாடாக்கியவர்கள் அப்படின்னு பேரு. காடு கடுத்து நாடாக்கியவர்கள் அப்படின்னு. அப்போ மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரியான நிலப்பகுதியை உருவாக்குவது அப்படின்னு பண்ணாங்க. காஞ்சிபுரத்தில், எந்த ஊர்லப்பா? காஞ்சிபுரத்தில் ஒரு சோழ மன்னன். அவன் காடு கடுத்து நாடாக்கியதுல தலை சிறந்த மன்னனாக இருந்திருக்கான். தலை சிறந்த மன்னனாக இருந்திருக்கான். அவனுக்கு மனதிற்குள்ளேயே ஒரு ஏக்கம் ஒண்ணு இருந்தது. அவன் மிகச்சிறந்த சிவபக்தன். மிகச்சிறந்த சிவபக்தன். எந்த நேரமும் சிவச்சிந்தனை தான் அவனுக்கு. அவச்சிந்தனைகளை நீக்கி சிவச்சிந்தனையிலே வாழ்ந்தவன். அதற்கு மேலாக அரசன் என்றால் ஆடம்பரமான ஆடைகள், உடல் முழுவதும் அணிகலன்கள், அப்படிலாம். இந்த அணிகலன்கள் எல்லாம் அழியக்கூடியன. அவன் சொல்றான், இந்த அணிகலன்கள் எல்லாம் அழியக்கூடியன. அழியாத அணிகலம் எது சொல்லுங்க பார்க்கலாம். அணியாத அணிகலம் எது? நெற்றியில் இடுகிற திருநீராம். அணியாத அணிகலன் திருநீரு. அடுத்தது உற்சவாக்கம். அப்போ அழியக்கூடிய அணிகலன்களை எல்லாம் நீக்கி என்றும் அழியாத பேரின்பத்தை தரக்கூடிய அணிகலனாக திருநீற்றையும் உற்சவாக்கத்தையும் அணிந்திருக்கிறவன். மன்னர்களா இருக்க இந்த உற்சவாச்சம் போட்டு திருநீர் போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? திருநீருக்கே இன்னொரு பேரு உண்டுப்பா, காப்பு. திருநீருக்கு இன்னொரு பேர் என்ன? காப்பு. அது என்றும் நம்மை காப்பது திருநீர். அதுக்காக காப்பு என்று அதற்கு பெயர். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவாருக்கு நேவ வாராதே வினை. பட்டணத்து என்ன சொல் அவர் அற்புதமா சொல்றாரு. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தி நகர் சேவகா என்று திருநீர் அணிவாருக்கு நேவ வாராதே வினை. எந்த வினையும் வாராது அப்படின்னு. அப்போ திருநீர் அணிவது, உருத்தராக்கம் அணிவது என்று அதே அணிகலன்களாக கொண்டு அணிந்து இருக்கிறவனாக இருப்பவன். அப்ப பாருங்க, அதுக்கு மேல வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் அவை போற்றக்கூடியதே புனிதமானவை. வேதங்களால் போற்றப்படுபவை, இதிகாசங்களால் போற்றப்படுபவை, அவைதான் உயர்வானவை, அவைதான் புனிதமானவை, அவைதான் நமக்கு விருப்பமானவை, நாம் அது பயன்படுத்தக்கூடியது அதுதான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நினைக்கிறான். அதனால அதுக்கு மேல சொன்னா மூவரும் போற்றக்கூடிய முதல்வன் சிவபெருமான். ஆமா, அரி அயன் அரண். அரணே சிவன்ல வேறொரு தோற்றம். அது
முழுமுதற் கடவுளாக இருக்கிறவன் சிவபரம்பொருள். அடுத்தது அரி திருமால், அயன் பிரம்மா, அரண் அப்படின்னு சொன்னா அதுல ஒருத்தர் ருத்திரன் அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. அப்ப மூவருக்கும் மேலாய முதல்வன் முக்கண் நாயகன், முக்கண் நாயகன். அப்புறம் முப்புறங்களையும் எரித்து தீமையை அழித்தவன். ஆமா, அது போல அவனுடைய திருவிளையாடல்கள் இன்னும் எத்தனையோ 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 என்று அந்த திருவிளையாடல்களெல்லாம் இவனும் படித்து 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 மகிழ்வதோடு கூட தன்னோடு இருக்கிற அமைச்சர்கள், படை வீரர்கள், நண்பர்களாக வருகிறவர்கள் என்று அத்தனை பேரிடத்திலையும் எது நிரந்தரமானது, எது நிரந்தரம் இல்லாதது என்றெல்லாம் சொல்லி இறைவன் நிகழ்த்தி காட்டிய திருவிளையாடல்களை எல்லாம் சொல்லி 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 மகிழ்வானோம். அது யான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வையகம் அப்படின்னு. சில பேருக்கு தான் பெற்ற அனுபவத்தை, இன்பத்தை மற்றவருக்கு எடுத்து சொல்ல முடியாது. ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சிரும் வச்சுங்க, சின்ன குழந்தைய தூக்கி கண்ணே மணியே என்று கொஞ்சிரும். குழந்தைய கொஞ்சம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நல்லா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது, அப்படிதான் சொல்ல முடியும். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த அனுபவம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நமக்கு மனதில் ஏற்படுறது. அது இன்னொருவர் அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அதனால அவன் என்ன சொல்றான், சிவபரம்பருடைய திருவிளையாடல்களை எல்லாம் நான் மட்டுமே அனுபவிக்க கூடாது, நீங்கள் அனைவரும் கேட்டு மகிழணும், அனுபவிக்கணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்னார். பாதி இரவில் எழுந்தருளி, பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்சோதி அழுத்தி என் ஊடகத்தை சூழ்ந்து கலந்து துவங்குகின்றாய். மனசுக்குள்ள வந்துட்டப்பா. எப்ப? பாதி இரவில் எழுப்பினாரா? பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்சோதி அழுத்தி என் ஊடகங்களில் சூழ்ந்து கலந்து துவங்குகின்றாய். நீதி நடம் செய் பேரின்ப நிதி யான் பெற்ற யான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது. அது எப்படி இருந்தது அப்படின்னு யாருக்கும் சொல்றதுக்கு முடியாது. ஒன்னே ஒண்ணு, என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. எவ்வளவு பெரிய உள்ளம் பாருங்க. நான் பெற்ற அந்த பேரின்பம் இத்தகையது என்று எடுத்து சொல்ல என்னால முடியாது, யாராலையும் முடியாது. ஆனா என்ன வாங்கணும்னா, என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டும் அப்படின்னு. அது மாதிரி இந்த சோழன் என்ன பண்றான், நான் மட்டுமல்ல எல்லாரும் பெருமானுடைய திருவிளையாடலை சொல்லி சொல்லி மகிழணும், கேட்டு கேட்டு மகிழணும் அப்படிங்க. பொதுவா இலக்கியம், புராணம், இதிகாசங்கள் அப்படின்னு சொன்னா படிக்கணும் ஒண்ணு, பேசணும் ரெண்டு. எதுவும் முடியலையா, பேசுறத கேட்கணும். படிக்கணும், கேட்கணும், அப்படியா பேசணும். அப்படியே என்ன நடக்கும் நமக்கு அப்படின்னா, இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கியங்களை எல்லாம் படிக்க கேட்டு என்ன ஆகும்னா, இன்னும் இதயம் லேசாகுமாப்பா. புராணங்கள், இதிகாசங்கள், இலக்கியங்களை படிச்சா இதயம் என்ன ஆகுமா? லேசாகும். இதய நோய் விலகி ஓடி போகும். நான் சொல்லலப்பா, அப்துல் கலாம் சொல்றாரு. யார் சொல்றது? அப்துல் கலாம் சொல்றாரு. இதய நோய் நமக்கு வராம இருக்கணும், ஓடியே போயிருமா. இலக்கியம் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், பேச வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய இதயங்கள் லேசாகும், இதய நோய் விலகி ஓடி போகும் என்று சொன்னபடி இந்த சோழன் தானும் பற்று மற்றவர்களையும் அந்த துறையில ஈடுபடுத்தினார். சொல்லி 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 ஆமா. இப்ப என்ன பண்ணா, பெருமானே ஒரே ஒரு முறை நீ எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். நான் மாடக்கூடலாகிய மதுரையம்பதியில் வந்து உன்னை தரிசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவன் சோழ மன்னன். எப்போ 3 பேரும் ஒன்றா இருந்த வரலாறே கிடையாதுப்பா. சேர, சோழ, பாண்டியன் 3 பேரும் ஒன்னா இருந்தா வரலாறே கிடையாது. அந்த காலத்துல வேடிக்கையா கிருவானந்த வாரியார் சொல்லுவாரு, நம்மால் மேடையில் ஏறி சேரன் எங்களை சேர்ந்தவன்,
சோழன் எங்கள் சொந்தக்காரன், பாண்டியன் எங்கள் பரம்பரை அப்படின்னு சொல்லுவானா. 3 பேர் என்றைக்கு ஒற்றுமையா இருந்ததே தெரியல. ஒரே ஒரு சமயம் 3 பேர் ஒற்றுமையா இருந்தானா. அது எப்படி பாருங்க, 2 பெண்களை கல்யாணம் பண்றது 3 பேர் சேர்ந்து ஒற்றுமையா இருந்தானா. பாரியினுடைய மக்கள் 2 பேரு, அங்கவை சங்கவை. அந்த 2 பேரையும் திருமணம் பண்றதுக்கு இந்த 3 பேரும் போய் சேர்ந்து என்னன்னா திருவாரூர சொல்லி அந்த உடம்பு வச்சு அப்படியே குலுங்கி சிரிப்பார் அவர். ஆச்சுங்களா. இப்போ இந்த சோழ மன்னன் என்ன பண்றான், நான் மாட கூடலாகிய அந்த மதுரையில் அங்கையற்கண்ணி அம்மையாகிய அவளோடு கூடி இருந்து நீ அருள் செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, அந்த காட்சியை நான் பார்க்க வேண்டும் ஒரே ஒரு நாள் அப்படின்னு சொன்னான். ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தான். அன்றைக்கு உறுதியா வேண்டான். அவனுக்கு இரவு படுக்கையில தூக்க வர மாட்டேன். பஞ்சன மெத்தையெல்லாம் திறந்தாச்சு. வேண்டாம், எனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை. வெறும் தரையில, அரண்மனையில வெறும் தரையில படுத்துட்டானா. ரொம்ப நேரம் இப்படியே தவிச்சு இருந்திருக்கான். அப்புறம் தன்னை அறியாம தூக்கம் வந்துருச்சு. தூக்கத்துல பெருமான் கனவுல வந்துட்டார். தூக்கத்துல பெருமான் கனவுல வந்து, சோழ மன்னனே கவலைப்படாதே, மதுரை என்பதில வந்து என்னை தரிசிக்க வேண்டும் என்பதுதானே உன்னுடைய விருப்பம், ஆவல், நிறைவேற்றுவோம். அதற்கு ஒரே ஒரு வழி சொல்கிற, அதை நீ செய்யணும். என்ன வழி அப்படின்னா, சோழனாக இருக்கிறாதான் அரச பரிவாரங்களோட வந்தா பாண்டிய உள்ள நுழைய விட மாட்டான் இல்லையா, சண்டை தான் போடுவான். அப்ப இவனும் அவனும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க தவிர அந்த வேலை ஒண்ணும் முடியாது. அதனால உன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் நீக்கி, ஆடம்பரமான ஆடை அணிகலன்களாம் நீக்கி, மாறு வேடத்தில் தன்னந்தனியனா, எப்படிப்பா ஒரே ஒரு ஆளு, வேற யாரையும் மாறு வேடத்தில் தன்னந்தனியனாய் நீ உன்னுடைய நாட்டிலே இருந்து மதுரை என்பதிக்கு வந்து நீ வழிபாடு செய்யலாம். அதுக்கு எந்த தடையும் உனக்கு இல்லை. அதுக்கு நான் என்ன உதவி செய்வோமோ அது நான் செய்யும். எப்பா இவ்வளவா, எப்ப மதுரை காட்சி இப்ப உனக்கு தரண்டான்னு சென்றிருக்கலாம்ல. இல்ல அவரே அப்படியே கூட்டிட்டு போய் மதுரையில இவரே கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சிருக்கலாம்ல. இப்ப எவ்வளவு வேலை உண்டு. அதான் திருவிளையாடல். அதுதான் திருவிளையாடல். என்ன சொல்றாரு, தன்னந்தனியனாய் மாறு வேடத்தில் நீ வந்து வரணும். ஆமா, நான் என்ன பண்ணுவேன், சிவருவாங்க, ஒரு சித்தனாக துணைக்கு உன் கூட வருவேன். அப்போ அவன் என்ன பண்றானா, இந்த அவ வராத வரலையோ எதிர்பார்க்கல, இவன் என்ன பண்றான், ஓ ஒண்ணும் இல்லை, எப்படி பாருங்க, பரிவாரங்களை எல்லாம் நீக்கினான். பரிவாரங்கள் எல்லாம், ஆமா, தேர், யானை, தேர், குதிரை, காலால் பரிவாரங்கள் எல்லாம் நீக்கினான். ஆமா, தனியாளாய் திருவருளே துணை. எதுப்பா துணை? திருவருளே துணையுடன். நடந்தா போனா, குதிரையில போனானா, குதிரையில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. குதிரை அன்பனும் குதிரை. எப்படிப்பா, என்ன குதிரை, எப்படி பரஞ்சோதி படி, அன்பனும் குதிரை ஏறி. அப்புறம் தன்னந்தனியா போனா பகைவர்கள் வருவாங்க, கொடிய விலங்குகள் வர, என்ன செய்யுது, கையில ஆயுதம் வேணும்ல. இவர் அதெல்லாம் வேணும். திருவைந்து எழுத்து என்னும் ஆயுதம், 5 எழுத்து என்னும் ஆயுதம். இப்ப இதனால நான் ஞாபகம். அப்போ தன்னந்தனியா போகும்போது அவருக்கு எது துணை பாருங்க, அப்பா அன்பனும் குதிரையா, திருவைந்து எழுத்து சிவாய நம சிவாயா என்று அந்த 5 எழுத்து ஆயுதம் கருவி. 5 எழுத்து கருவி. நம்ம பெரியவங்க நம்ம கருவின்னா கையில் எடுத்துட்டு சண்டை போடுறது, கத்தி கம்பு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். திருவள்ளுவர் ஒரு புதுமை செஞ்சார். இப்ப உலகத்துல யாரும் செய்யாத ஒரு புதுமையை செஞ்சார் திருவள்ளுவர். என்ன செஞ்சாரு அப்படின்னா, அறிவை ஆயுதம்னாரு. அறிவை, ஆமா, அறிவை ஆயுதம். உலகத்திலேயே அறிவே ஆயுதம்னு சொன்ன ஒரே ஒரு புலவன் வள்ளுவன் அப்படின்னு திருக்குறள் முனுசாமி அந்த காலத்துல திருக்குறளா பேசி பேசி பேசி, அது வந்து அறிவு, அன்பு, இதெல்லாம் வந்து ஒரு பண்பு. வெளியில யாருக்காக ஆயுதம், அது ஆயுதமாகும். அது மாதிரி என்ன பாருங்க, அன்பனும் குதிரையை
திருவைந்து எழுத்து எனும் ஆயுதம் கொண்டு புறப்பட்டு போறான். ஆமா, ஏராளமான மலைகள் அதெல்லாம் கிடக்குறான். அப்பா, அதுக்கு மேல ஏராளமான கொடிய விலங்குகள், அதையெல்லாம் அப்படியே 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 நீங்குதான். பல காட்டாறுகள், இந்த வழக்கமா ஓடுற ஆறுல கூட நம்ம இறங்கி போயிடலாம்ப்பா. இந்த காட்டாறுகள்ல நம்ம கவனமா போகணும். திடீர்னு வெள்ளம் வரும். திடீர்னு சதுரகிரி மகாலிங்கம் இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. அங்க அங்கங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து காத்து கிடக்குறாங்க. போகாதந்தான். நமக்கு அந்த நேரத்தில் வர்ற கோபதாபம் நமக்கு சொல்ல முடியாது, அவ்வளவு கோபதாபம் வரும். அப்புறம் சரி போயிடுங்கன்னா பூரா குறுக்க காட்டாறு நிறைய போகுது. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெள்ளம் வந்து காட்டாறு அடிச்சு போயிட்டு அப்புறம் அதையும் கேள்வி வைப்பான் இல்லையா. அதனால இப்ப பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்ன ஒரு 4 பேர் சேர்ந்து நீதிமன்றத்துக்கு போய் மதுரை நீதிமன்றத்துல சொல்லிட்டாரு, தினம் போ, எப்படி தினம் போ, 10 மணில இருந்து நீங்க போகலாம், 4 மணிக்குள்ள நீங்க இறங்கிடணும். அப்போ பல காட்டாறுகள். ஆமா, இப்ப முதல்ல குறிஞ்சி, அப்புறம் என்ன பண்ணலாம், முல்லை நிலம் காட்டாத ஆறுகள் காட்டாத, அப்புறம் பாத்தீங்கன்னா மருத நிலம், நிலம் வயல்கள், அப்படியே வாழை தென்னை தோப்பு, வளமான மருத நிலம். இப்படியே வந்து வைகை கரைக்கு வந்தாராம். எங்க வந்தா, ஆமா, அப்போ அவர் வந்து அந்த வைகையை பார்க்கிற போது 100 மகளிர் அதை நீராடி மகிழ்ந்து கொண்டிருந்தாங்களாம். அந்த வைகை ஆற்று வெள்ளத்தில நீராடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த வையை அந்த நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தான். சரி, அந்த நேரம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. நுங்கு நுரைமா பொங்கி ததும்பி வருதான் வைகை, பெரும் வெள்ளம் வருதான். திடீர்னு திறந்து விட்டுருப்பாரு வைகை, அணையில இருந்து திறந்து விட்டாரு. அப்படிதான் சில நேரம் வந்துருதுப்பா. முன்னெச்சரிக்கை கொடுக்காம திறந்து விட்டாங்க, அதனால இவ்வளவு சேதாகி போச்சு, முதல்ல எங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டாமா அப்படிலாம் கேட்பாங்க. இப்ப நொங்கி பொங்கி ததும்பி நுங்கு நுரைமா வைகை அப்படியே வருது. அப்போ என்ன செய்ய, இந்த சோழன் அப்படி நிக்கிறான். இப்போ பரஞ்சோதி முனிவர் இந்த காட்சியை நமக்கு சொல்றாரு. ரொம்ப நாளா பட்டினி கிடந்த ஒருவனுக்கு, பசியில துடிக்கிற ஒருவனுக்கு பாலும் சோறும் அல்லது நெய்ச்சோறு கையில கொடுத்து அதை சாப்பிடுப்பான்னு சொல்ற போது தட்டி விட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான். கையில கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றது தட்டி விட்டாச்சுன்னா போயிரும்ல, அது மாதிரி உணர்வு வந்ததான் அந்த சோழ மன்னனுக்கு. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிதான். அப்போ என்ன, சரி என்னபோ, இப்போ அந்த தன்னுடைய விதியை நொந்து கொண்டு அவன் வருந்தி நின்றான். அப்போ அந்த வைகை கரையிலேயே பூரா காத்திருந்து வந்த களைப்பு சோர்வுல படுத்துட்டான். வந்த களைவு சோர்வு படுத்துட்டான். அவர் சொன்னார்ல, நான் சித்தராய் வந்த உன்னை பார்ப்பேன்னு. இப்ப வந்துட்டாரு. கனவுல வந்து சித்தராய் வந்து இந்த ஓடி வந்து அந்த வெள்ளை நீரை வற்ற செய்தார். வெள்ளை நீரை வற்ற செய்தார். ஆமா, அப்புறம் என்ன பண்ணார்னா, எப்பா எழுந்துரு, யாம இருக்க பயமே அப்படின்னு. அவர் சித்தரா வருவான். ஆஹா வந்தாரு, கை பிடிச்சாரு. அவன் கையை இவர் பிடிக்கிறாராம். யாரு கைய, அந்த சோழ மன்னனுடைய கைய இவர் பிடித்து வா போலாம் அழைத்து கொண்டு அப்படியே வைகையை இறங்கி கடந்து அக்கறைக்கு போயாச்சு. இப்ப மதுரை நகருக்குள்ள புகுந்தாச்சு. மதுரை நகருக்குள்ள புகுந்தாச்சு. அவர் சித்தர், இவனும் மாறு வேடமா வந்திருக்கான், யாருக்கும் எதுவும் தெரிய போறதில்லை. மதுரையில மீனாட்சி கோயிலுக்கு 4 வாயில். எத்தனை வாயில்ப்பா? ஆமா,
அதுல பாத்தீங்கன்னா இப்போ 4 கோபுர வாசல்களையும் நீங்க போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 வாசல் வழியா உள்ள போய் வழிபாடு பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பெரும்பாலும் எங்க போவாங்க? தெற்கு வாசல், அதுல இறங்கி போயிடுவாங்க. கொஞ்சம் இந்த கிழக்கு அந்த பக்கம் வருவாங்க, கீழே வாசல். கொஞ்சம் பேர் மேற்கு வாசல். வடக்கு வாசல் ரொம்ப குறைவு. வடக்கு வாசல் ரொம்ப குறைவு. அது பெரும்பாலும் அடைச்சே இருக்கும். அந்த வடக்கு வாசல் பெரும்பாலும் அடைச்சே இருக்கும். தெற்கு வாசல் அந்த கோபுரம் தான் அந்த 4 கோபுரத்துல பெரியதுப்பா. தெற்கு வாசல் அந்த கோபுரம் இருக்கு. 4 கோபுரங்கள்லயும் பெரிய பெரிய கோபுரம், ரொம்ப அற்புதமா அது தெரியும். இவர் வடக்கு வாசல்ல மக்கள் நடமாட்டம் இல்லாம இருக்க அந்த வடக்கு வாசல் அந்த பக்கமா நான் அழைத்து கொண்டு அப்படியே வர்றாரு. ஆமா, அப்போ மேல வந்து என்ன பண்றாரு? வடக்கு வாயில படிச்சுட்டாரு பாருங்க. அங்க இருந்து வரான், கோயிலுக்கு உள்ளே அழைத்து கொண்டு போகிறார். கோயிலுக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார். பொற்றாமரை குளத்தில் நீராட வைக்கிறார். யார் வந்தாலும் அந்த பொற்றாமரை குளத்தில் நீராடிய பிறகு வழிபாடு செய்வது என்று வச்சிருக்கிறாங்க. ஆச்சா, ஆமா, அது பெரிய சுவையான வரலாறுலாம் இருக்கு பின்னால் அந்த பொற்றாமரை குளத்துக்கு. பொற்றாமரை குளத்துல தண்ணீர் இருந்துச்சுன்னா என்ன இருக்கணும்ப்பா? மீன் இருக்கணும்ல, தவளை இருக்கணும்ல, நண்டு இருக்கணும்ல. பொற்றாமரை இருக்காதான். பொற்றாமரை குளத்துல இருக்காது. என்ன ஆச்சு வரலாறு சொல்லுவோம். அது இன்னொரு நாள் வர்ற போது அந்த வரும். அப்போ பொற்றாமரை குளத்தில் நீராடச் செய்து திருக்கோயிலுக்குள்ள இதாப்பா போ, உள்ள போ, எப்படி அப்படி காட்டினாரா? திருக்கோயிலுக்குள் அப்படியே உள்ள போக சொல்லி இப்போ அவனை முன்னால போய் அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கு முன்னால போய் லிங்க வடிவ உட்காந்துட்டாராம். சிவலிங்கமா இப்போ சோமசுந்தரனா சொக்கநாத பெருமானா அங்க போய் உட்கார்ந்துட்டாரு. ஆமா, அப்படியே பார்க்கிறான், நெய் சிரித்து போறான். அந்த அழகுக்கு வேற ஏதாவது அழகு உண்டா? இல்லை. அபிஷேக பெரியன் சிவபெருமான் யாரு? அபிஷேக பெரியன். நம்ம பெருமாள் யாரு? அலங்கார பெரியர். அவருக்கு அலங்காரம் பண்ணிட்டே இருக்கணும். ஆமா, அவர் அலங்கார பெரியர், இவர் அபிஷேக பெரியர். அதனால அவரே போயிட்டு உள்ள போனாரு. அவர் போய் லிங்கமா அமர்ந்து போனாரு. போறான். பேரழகுடைய சோமசுந்தரனே வணக்கம் சொல்றான். பேரழகு வாய்ந்த சோமசுந்தரனே வணக்கம். இதுவரை எண்ணற்ற பிறவிகளில் எடுத்த உடல்கள் எல்லாம் எனது நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அமைந்தது. பிறவிகளில எடுக்கிற பிறவி எதனால வருது? நல்வினை தீவினை. விதி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம்லப்பா, என் தலை விதி இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. அது சில பேர் பிறமே எழுதியிருக்காயா என் தலையில. அது குண்டுக்குடி சாமி பெரிய ஆமாப்பா, அவருக்கு வேற வேலை இல்லை, எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லா தலையிலையும் ஒருத்தர் தலையை அவர். அது அர்த்தம் அதல்ல. என்ன தலை விதியை அவரவர்கள் செய்த நல்வினை தீவினை அடுத்து வருது. நான் சென்ற பிறப்புல நல்லது செய்திருந்தா இப்போ என் விதி நல்விதியா இருக்கும். போன பிறப்புல நான் சரியா இல்லை, பல தீமையை பண்ணியிருக்கேன்னா தீவினை வரும். இப்ப நல்வினையும் தீவினையும் பிறர் தர வாரா, பிறர் தர வாரா. அது நல்லா நினைவு வச்சுக்கணும். அவன் அதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், எழுத்த விட்டுக்காரு. ஆமா, என்னை ஏசிட்டான், பேசிட்டான், அதான் பாருங்க ஊர் வாயில விழுந்துட்டு அப்படி, ஊர் வாயில விழுந்துட்டு அப்படி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்முடைய வினைப்பயன் அதை அனுபவிக்கும். இப்போ அவன் வினைப்பயனை அனுபவிக்கிறதுல அதை அனுபவிச்சுதான் தீரணும். அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல், மன உறுதியை எனக்கு நம்ம தாப்பா நீ கொடுத்துட்ட. நான் இப்போ நல்வினையோ தீவினை வந்துருச்சு, அது தாங்க முடியல, தாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றம் மன உறுதியை எனக்கு தா, அப்படித்தான் நம்ம வேண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னான்? வணக்கம் எல்லா வகையிலும் எடுத்தவை இப்போது எடுத்து உள்ள இந்த உன்னுடைய திருவடிவம் இருக்கிறதே, அது அடிமைக்காக வந்த அற்புதமான திருவுளம் எனக்காக இப்ப திரும்ப வந்துட்டு, இது நான் பெற்ற பெரும் பேரு.
என் போலி உலகம் பெறுதல் வேண்டுவனேன்னார்ல, நான் பெற்ற பெரும் பேறு என்று பலவாறு போற்றி புகழ்ந்து பணிந்து கண்ணீர் வார வழிபாடு செய்வாங்க எல்லாம். ஆமா, சரி. இப்போ சொல்றாராம் அவரு வானொலி, நீ இங்கு வந்த செய்தியை அறிந்தால், நீ இங்கு வந்த செய்தியை அறிந்தால் பாண்டியன் உனக்கு சொல்ல முடியாத துன்பத்தை தருவான். பாண்டியன் உனக்கு சொல்ல முடியாத துன்பத்தை தருவான். நீ இங்கே வந்து என்ன வணங்குற போது நான் உங்களை சித்தனா இருந்தேன்னா அங்க வந்திருக்க முடியாது. அதனால இப்போ நாங்க சிவலிங்க திருமேனியோட இருந்து வழிபாடு பண்ணிட்டேன். பழையபடி சித்தரா மாறிட்டாராம். பழையபடி சித்தராக மாறி வா வா உனக்கு. ஆமா, என்ன பண்ணாரு, அந்த சோழனை கைப்பிடித்து கொண்டு வடக்கு வாயில் வழியே, இந்த வாசல் வடக்கு வாசல் வழியே அழைத்து சென்றார். வடக்கு வாசல்ல அப்படியே அழைச்சி போயிட்டாராம். சரி, அங்க என்ன பண்ணாரு, அதுக்கு மேல பாருங்க, அப்படி போற போது ஒரு முத்திரையை வச்சுட்டு போயிட்டாராம். யாரு, சித்தர் ஒரு முத்திரை. என்ன முத்திரை, நந்தி முத்திரை. என்ன முத்திரை, ஆமா, நந்தி தேவனுடைய ரிஷப முத்திரைய அதுல பழிச்சுட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் கூட்டிட்டு போய் சரிப்பா நீ போய், என்னப்பா, கதவுல கதவுல வடக்கு வடக்கு வாசல் அந்த கதவுல நந்தி முத்திரைய பழிச்சுட்டு போயிட்டாரு. அது என்ன நடக்குமா, கோயிலெல்லாம் வழிபாடு பண்ணி கோயில் கதவெல்லாம் அடைக்கிற போது இரவு, அந்த காலத்துல மீன் முத்திரையை பதிப்பாங்களாம். பாண்டியன் இல்லையா, அதனால பாண்டியனுக்குரிய மீன் முத்திரைய 4 வாசல் கதவுலையும் பதிப்பாங்களாம். ஆமா, மறுநாள் காலையில வந்து அதை நீக்கிட்டு தான் கோயிலுக்குள்ள போவாங்க. இப்ப அதுபடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 3 வாசல் இல்லைங்க, 3 முத்திரை, 4 வாசல மீன் முத்திரை போட்டாங்க. காலையில வந்து திறக்க வந்தா மீன் முத்திரையை காணா, நந்தி முத்திரை இருக்கு. பொறுக்க முடியல. என்ன நடந்தது, ஏது நடந்தது? இப்போ பாண்டியன்ட்ட போய் சொன்ன அவன் என்ன பண்ண, உங்க காவல் சரியில்லை, எப்படிடா உங்களுக்கு தவற விட்டுட்டு அது எப்படி வரும், நீங்க சரியா கவனிக்கல, என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு ஏதோ பண்ணிடுவான்ல, அந்த பயம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணா, கூப்பிட்டு போயிட்டாரு. மறுநாள் காலையில வந்து கதவை திறந்து பார்த்தா அந்த காவற்காரங்கெல்லாம் பாக்குறாங்க. ஆமா, எல்லா வாசல்லையும் கையில் முத்திரை இருக்கு, வடக்கு வாயில் கதவுல மட்டும். ஆமா, என்ன செய்யறதுல ஒருத்தர் எப்பா மன்னன்கிட்ட போய் சொன்னா நம்ம கதை என்ன ஆகும், இன்னைக்கே சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு போட வேலை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பக்கம் அதிசயம், இன்னொரு பக்கம் அதிர்ச்சி. நடந்ததை பார்த்தா அதிசயம், நடக்க போறத நினைச்சா அதிர்ச்சி. ஐயப்பா பாண்டியன் மன்னன்கிட்ட போய் சொல்ல என்ன பண்றது அப்படின்னு. அப்ப குலபோடனம் தான் பாண்டியன், அவன் தான் தொடர்ந்து வர்றாரு. நேர குலபோடனம் மன்னன் இடத்துல போய் சொன்னாங்க, அரசே வணக்கம். என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, காலையில ஒருத்தன் பதில், இன்னும் உங்களுடைய முகமெல்லாம் வாட்டமா இருக்கு, என்ன நடந்தது, சொல்றதுக்கு வாய் திறக்கிற வாய் வர மாட்டேங்குது, பயம், சொல்லுங்க அப்படின்னு. ஆமா, அரசே, வடக்கு வாயிலில் உள்ள கதவில் நாங்கள் இரவு இட்ட அந்த மீன் முத்திரை நீக்கி ரிஷப முத்திரை நந்தி முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது, யார் இதை செய்தார்கள் என்று நாங்கள் அறிகிலேம், எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை அப்படின்னு சொல்லி முறையிட்டார்கள் பாண்டிய மன்னனிடத்துல. பாண்டியன் இது என்னையாது, மீன் முத்திரை நீங்கி ரிஷப முத்திரையா, உடனே ஓடுறான். அவன் பார்க்கணும்ல, ஆக போய் ஓடி பார்த்தா என்னப்பா, மீன் முத்திரையை காணாம், இடைய முத்திரை இருக்கு, ஒன்னும் அவனுக்கு புரியல. பெருமானே 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 என்ன பார்த்தான். அன்றைக்கு பூரா அவனுக்கு
அரசாட்சி வேலையே ஓடல, சாப்பிடவே மனசு வரல. அப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தூங்க போலான்னா கட்டில் பக்கத்துக்கு போக மனசு வர மாட்டேங்குது. தரையில விரிக்காம கையை தலையை வச்சு படுத்துட்டா, அப்படியே உறங்கினான். அவர் பெரும்பாலும் நம்மால் கனவுலதான் வருவாரு. ஆமா, கனவிலே தோன்றி எப்பா காடு கெடுத்து நாடு ஆக்கிய சோழன் நம்மீது கொண்ட பேர் அன்பு பெரும் பக்தியின் காரணமாக நம்மை வணங்க விரும்பினான். என்னை வந்து வணங்க வேண்டும் என்று விரும்பினான். ஆகவே நாம் அவனுக்காக வடக்கு வாயிலை திறந்து உள்ளே அழைத்து வந்து அவன் விரும்புகிறவரை விரும்புகிற மாதிரி அத்தனை வழிபாடுகள் செய்ய வைத்து திரும்ப அடக்கு வாயில் வழியே கூட்டிட்டு போய் அந்த கதவை தாளிட்டு ரிஷபமுத்திரையை இட்டோம் என்று கூறி மறைந்து போனார் என்று சொல்லிட்டு மறைந்து போனார். அப்பா உடனே கனவுல அப்படியெல்லாம் வரணும்ல, கனவுல நமக்கு சாமியா வரும். எனக்கு தினமும் கனவு வருதுப்பா, அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. தினமும் கனவு வருது. காலையில பல நேரங்கள்ல மறந்து போகுது. போன வாரம் கனவுல பாத்தீங்கன்னா சாலமன் பாப்பையா வர்றாரு. அது பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டா, என்னோட மீனாட்சி கோயிலுக்கு வர்றாரு. அதை காட்டுல வேடிக்கை என்னாச்சுன்னா, தாயை மீனாட்சின்னு அருமையா பாடுறாரு. நல்லா பாடுவாருப்பா. அந்த காலத்துல ஆரம்ப காலத்துல பேச்சாளராக இருக்கிற போது நல்லா கேட்டிருக்கேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது சிலப்பதிகாரத்தில் காணல் வரி பாட்டு பாடினார்னா பல்லாயிரக்கணக்கா கூடி இருந்த அத்தனை பேர் மயங்கி போவாங்க. அப்படி பாடுவார் சிலப்பதிகாரத்தில் காணல் வரி. தாயே மீனாட்சி நீயே துணை அப்படின்னு சத்தமா பாடுற மாதிரி கனவு. இவன் பூரா சொல்லி பல பாடி துதித்து, ஆமா உயிருக்கு உயிரா எல்லா வண்ண பெருமானாக இருக்கிற அந்த திருவிளையாடலை சொல்லி 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 மகிழ்ந்து பேரருள் திளைத்தான். பெருமானுடைய பேரருள்ல திளைத்தான். ஆமா, இப்போ அரசாட்சியையும் செங்கோலையும் வெண்குடையையும் ராஜேந்திர பாண்டியனிடம் ஒப்படைத்து விட்டு, எங்க ராஜேந்திர பாண்டியனிடம் ஒப்படைத்து விட்டு புறப்பட்டு போயிட்டானா. எப்படி சிவத்தை நோக்கி தவத்தை செய்து அவனுடைய திருவுருளை பெற்றான் அப்படின்னு. இப்ப இந்த வரலாற்றை நாம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இறைவன் சோழனுக்காக வடக்கு வாயில் கதவில் மீன முத்திரையை நீக்கி ரிஷவ முத்திரையை பதித்து தனக்கு வேண்டுகிறவனுக்காக வேண்டிய வாங்க செய்து பேரருள் புரிந்தார் என்பதுதான் இந்த வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. சரியாப்பா, நாம் அடுத்த வாரம்